மதி அவங்க சந்தேகத்தை சுரேஷ் கிட்ட சொல்றாங்க. எனக்கு இந்த வேலை போனதுக்கு பின்னாடி அந்த தங்கராஜ் மாமா இருப்பாரோன்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகமே இருக்குங்க. என் மனசு அப்படிதான் சொல்லுது. மதி, என்ன பேசிட்டு இருக்க நீ? உனக்கு வர வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் என் மாமாவையே தப்பு சொல்லிட்டு வம்பெழுத்துட்டு இருக்காத. இப்ப நான் உன் மேல இருக்கிற அக்கறையில உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காகத்தான் நீ என் மாமாவை பத்தி முன்னாடியே கண்டமா தப்பா பேசுவியா? இது நல்லா இல்ல சொல்லிட்டேன். இல்லைங்க, நான் ஒன்னும் சும்மா கற்பனை பண்ணிட்டு சொல்லல. எனக்கு வக்காலத்து வாங்காதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம காலேஜ்க்கு உங்க மாமா வந்திருந்தாராமா. என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப க்ளோஸ், என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கா. அவ தான் நேர்ல பாத்திருக்கா. நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தர் வந்து பிரின்சிபால் ரூம்ல ரொம்ப நேரமா ஏதோ தீவிரமா பேசிட்டு இருக்காங்கன்னு அவ தான் என்கிட்ட சொன்னா. அப்ப நான் அதை ரொம்ப கேஷுவலா ஏதோ வேலை விஷயமா வந்துருப்போறோன்னு விட்டுட்டேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா அவருக்கு அந்த மேனேஜ்மெண்ட் வரைக்கும் நல்ல செல்வாக்கு இருக்கு. பெரிய பெரிய ஆளுகளை எல்லாம் தெரியும். ஒருவேளை அங்க ஏதாவது இல்லாததும் பொல்லாததும் சொல்லி என் வேலை பறிப்போகணும்னு அவர் பின்னால இருந்து சதி பண்ணிருப்பாரோன்னு எனக்கு அக்யூரேட்டா தோணுது. இங்க பாரு மதி, நான் இப்ப ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன். என் சஸ்பென்ஷன் முடிஞ்சு உனக்கு ஆறுதலா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு வரேன். தயவு செஞ்சு உன்னோட இந்த துப்பறியும் கதையெல்லாம் சொல்லி என் மூட ஸ்பாயில் பண்ணாத. அங்க அப்படியெல்லாம் ஒன்னும் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. மாமாவுக்கு வேற வேலை இல்லையா? உன் காலேஜுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ண. நீ கொஞ்ச நேரம் அமைதியா வாய மூடிட்டு வரையா? போற வரைக்கும் எதையும் இழுக்காத, அமைதியா இருங்கிறாரு. மதி சோகமா வீட்டுக்குள்ள வராங்க. லட்சுமி அழகுமதியை பார்த்துட்டு, என்னடா இது அதிசயமா இருக்க, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ராத்திரி வரைக்கும் கிடப்பாளே, என்ன விஷயம் மலரு? ஏன் இவ இப்ப வந்து நிக்கிறா? அது வந்து அத்தை, இன்னைக்கு காலேஜ்ல மதிக்கு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஆமா அத்தை, அதான். ஏண்டி மலரு, நீயாவது ஒழுங்கா போய் சொல்ல கத்துக்கோ. ஃபங்க்ஷன்னா வழக்கமா காலேஜில் எக்ஸ்ட்ரா டைம் தானே ஆகும். டான்ஸு பாட்டுன்னு எல்லாம் லேட்டா தான் வருவாங்க. இவ எப்படி இவ்வளவு முன்னாடி பைய தூக்கிட்டு கிளம்பி வந்தா? எனக்கு என்னமோ இடிக்குது. இல்லைங்கத்த, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனு. அவங்க டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இன்னைக்கு பிஸியா இருந்தாங்க. அதனால மதியோட டிபார்ட்மெண்ட்ல இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் சீக்கிரமாவே கிளம்ப சொல்லிட்டாங்களாமா பிரின்சிபல். அதுதான் மதி முன்னாடியே வந்துட்டான். ஏன் அத்தை, இவ சீக்கிரம் வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு பிடிக்காதா? வந்தா வரக்கூடாதா என்ன? எப்ப பார்த்தாலும் ஏன் அவளையே நோட்டம் விடுறீங்க? வரலாம் வரக்கூடாதுன்னு நான் எப்போ சொல்லல. வீட்டுல ஒரு விஷயம் வித்தியாசமா நடக்கும்போது ஒரு குடும்பத்தலைவியா 4 கேள்வி கேட்க கூடாதா? கேட்டா உடனே இவளுக்கு கோபம் பொத்துட்டு வந்துருமே. சரி, நான் உள்ள போறேன். கதையை நீங்களே பாத்துக்கோங்க. தங்கராஜ் சுரேஷ் கிட்ட, என்னடா மாப்பிள்ள ஆச்சரியமா இருக்கு, திடீர்னு வேலை நேரத்துல இந்த பக்கம் வந்திருக்க, என்ன விசேஷம்? ஸ்டேஷன்ல வேலை எதுவும் இல்லையா? இல்ல மாமனை பாக்கணும்னு ஆசை வந்துருச்சா? இல்ல மாமா, நீங்க அந்த விஷயத்த கேள்விப்பட்டீங்களா? ஊருக்குள்ள பெரிய பேச்சா போயிட்டு இருக்கு. என்ன விஷயம்டா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ எதை பத்தி கேக்குற? தெளிவா சொல்லு. இல்ல மாமா, மதிக்கு காலேஜ்ல வேலை போயிடுச்சு. அவளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஏய், இது நான் எதிர்பார்த்தது தாண்டா மாப்பிள்ள. இதுல ஆச்சரியப்படுறதுக்கோ அதிர்ச்சி ஆகிறதுக்கோ என்ன இருக்கு? இது எப்பவோ நடக்க வேண்டியது இப்ப நடந்திருக்கு, அவ்வளவுதான். எனக்கு ஒன்னும் புரியல மாமா. நீங்க என்ன உள்நோக்கத்தோட சொல்றீங்க? மாப்பிள்ள, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே பல தடவை சொன்னேன் இல்லடா, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். அவ கொட்டத்தை அடக்கணும். அவளுக்கு அரசாங்க வேலைக்கு நிகரா ஒரு வேலை இருக்கு. மாசம் ஆனா காசு சம்பாதிக்கிற அந்த திமிரு கர்வத்தினாலதான் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி உன்னை வச்சு தலையே உடைச்சு விட்டா. புருஷனோட தலையை உடைக்கிற அளவுக்கு அவளுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? அந்த வேலை தந்தது. அவ திமிரு அடக்கணும்னா, அவ உனக்கு அடங்கி நடக்கணும்னா முதல்ல அவ வேலைக்கு ஆப்பு வைக்கணும்னு முடிவு பண்ண. அதை செஞ்சும் காட்டிட்டேன். என்ன மாமா சொல்றீங்க நீங்க? அப்ப மதி சொன்னது உண்மைதானா? நீங்க தான் இதெல்லாம் பின்னால இருந்து செஞ்சீங்களா? ஆமாண்டா மாப்பிள்ள, நான் தான் நேரம் அந்த காலேஜ் பிரின்சிபாலையே போய் கேபின்ல பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச மேனேஜ்மெண்ட் செல்வாக்கு கரஸ்பாண்டன்ட் கிட்ட இந்த காரியத்தை பண்ணி முடிங்க, அவளை வேலையை விட்டு தூக்குங்கன்னு ஸ்ட்ராங்கா சொன்னேன். என் பேச்ச தட்டாம கச்சிதமா முடிச்சுட்டாரு. இந்த விஷயம் எனக்கு நேத்தே தெரியும்டா. உங்ககிட்ட போன் பண்ணி உடனே சொல்லலாம் தான் நினைச்சேன். சரி, நீ டியூட்டில இருப்ப, அந்த சஸ்பென்ஷன் டென்ஷன்ல இருப்ப, நாளைக்கு எப்படி இருந்தாலும் அவளுக்கு ஆர்டர் கைக்கு வரப்போகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு விட்டுட்டேன். ஏன் ஒரு மாதிரி பாக்குற? இல்ல மாமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அப்புறம் ஏன்டா மூஞ்சி ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரி தொங்கி போயிருக்கு? சந்தோஷமா இருட மாப்பிள்ள. இனிமேல் அந்த மதி வேலைக்கு போக மாட்டா, வெளியில போய் 4 பேரை பார்க்கவும் மாட்டா, வீட்டிலேயே முடங்கி கிடப்பா, உன் காலடியிலேயே கிடப்பா. நீ இனிமேல் நிம்மதியா கெத்தா இருக்கலாம், புரியுதா? திமிர் இப்ப காத்து போன பலூன் மாதிரி ஆகிடும். சரிங்க மாமா, எனக்கு ஸ்டேஷன்ல எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் டியூட்டி இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லி சுரேஷ் போயிட்டாரு. தங்கராஜ் உடனே, என்ன இவன், நான் இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கேன், ஒரு வார்த்தை கூட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறான். என்னதான் இருந்தாலும் அவ தன் பொண்டாட்டின்னு நினைக்கிறானா, இல்ல மாமா செஞ்சது தப்புன்னு கோவப்படுறானா? இவன் என்ன நினைக்கிறான்னு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை இவன் எமோஷனல் ஆகி அவங்க வீட்டுல போய் எதையும் வளரக்கூடாது. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். போனை போட்டு, இங்க பாருடா சுரேஷ், நான் போன் பண்றேன்னு தப்பா நினைக்காத. என்னாலதான் அவளுக்கு வேலை போயிடுச்சுங்கிற உண்மையை அந்த மதிக்கிட்டயோ இல்ல உங்க வீட்டுல இருக்க மத்தவங்க கிட்டயோ சொல்லிட்டு இருக்காத. அவகிட்ட எதையும் வாய திறந்து சொல்லி வைக்காதடா, அது உனக்கே ஆபத்தா முடியும். மாமா, நான் ஏன் அங்க போய் சொல்ல போறேன்? என் குடும்பம், என் வாழ்க்கை, உங்களுக்கு அவ்வளவுதான் நம்பிக்கையா? நான் என்ன சின்ன குழந்தையா? இல்லடா, அவளுக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் நீ ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு நேர்ல பாக்கும்போது தோணுச்சு. அதான் உடனே போனை போட்டு எச்சரிச்சேன். வேற ஒண்ணும் இல்ல.
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் பாத்துக்கிறேன், எனக்கு வேலை இருக்கு, நான் போனை வைக்கிறேன்னு வச்சிடுறாரு. தங்கராஜ் அவங்க மாமனார் வீட்டுக்கு வராரு. இங்க ஒரு மருமக மலர் மட்டும் காஃபி கொண்டு வந்து தரா, இன்னொரு பெரிய படிப்பாளி மருமக மதி எங்க? அவ வழக்கம் போல ஏதாவது ரூமுக்குள்ள புக்க வச்சுட்டு படிச்சுட்டு இருக்காளா, இல்ல உலக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காளா? ஆமாங்க மாப்பிள்ள, அவளுக்கு என்ன வேலை? காலேஜ் விட்டு வந்தா புக்கும் கையுமா ரூமுக்குள்ள போய் கதை சாத்திக்க வேண்டியது. அத்தை, இனிமே அவ புக்க வச்சுக்கிறதுக்கோ சிலபஸ் வச்சு படிக்கிறதுக்கோ அங்க வேலை இல்ல அத்தை. அந்த காலம் எல்லாம் மலை ஏறிடுச்சு. சுரேஷோட அப்பா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. நீங்க என்னமோ புதிரா பேசுறீங்க. அவன் நாளைக்கு காலேஜ் கிளாஸ் எடுக்க போகணும்ல, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டாமா? அவளாவது கிளாஸ் எடுக்கிறதாவது, இவதான் என்னமோ அந்த காலேஜ்லயே தூணு மாதிரி தூக்கி நிறுத்துற மாதிரி. ஒரு நாள் லீவ் எடுத்த காலேஜ் மூடுற மாதிரி எல்லாம் முன்னாடி சீனை போடுவா, பெரிய லெவல்ல பேசுவா. அவ ஏதோ பண்ணிட்டு போறா, நமக்கு என்ன? ஆனா இனிமே அவ அங்க போக முடியாது. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? விஷயம் என்னன்னு முழுசா தெரியாம புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. நானா விஷயம் தெரியாம பேசுறேன்? ஏ மலரு, உனக்கு கூட இந்த விஷயம் தெரியாதா என்ன? உன் கூடவே சுத்துறாளே அவ, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா? ஏன் மறைக்கிறீங்க? என்னாச்சு மலரு? மாமா என்னென்னவோ புதுசா சொல்றாரு, உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? தெரிஞ்ச உடனே சொல்லு, ஏன் இப்படி அமைதியா இருக்க? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாமா ஏதோ சும்மா சொல்றாரு. ஓஹோ, அப்ப மதிக்கு வேலை போன விஷயத்த இவங்க இன்னும் இந்த வீட்டுல யார்கிட்டயும் சொல்லலையா? ரகசியமா மூடி மறைக்க பாக்குறாங்களா? அப்படியா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? மதிக்கு வேலை போயிடுச்சா? அவளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? என்னமாமா நீங்க இவ்வளவு வயசாயும் வெகுலியா இருக்கீங்க? இந்த வீட்டுல உங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்க, அப்படிதானே? அன்னைக்கு பாகியராஜுக்கு இன்கிரிமெண்ட் கிடைச்சது, ப்ரொமோஷன் கிடைச்சதுங்கிற விஷயத்தையே நான் வந்துதான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். இப்ப இந்த சின்ன மருமக மதிக்கு வேலை போயிடுச்சுங்கிற பெரிய விஷயமும் உங்களுக்கு தெரியாமலே போயிருக்கு. இதையும் நானே வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. பாத்தீங்களா? நான் இல்லைன்னு இந்த குடும்பம் என்ன ஆகுமோ தெரியல அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கேட்டதுனால டென்ஷன் ஆகி, ஆமாங்க, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது உண்மைதான், எனக்கு வேலை போயிடுச்சுதான், அதுக்காக நான் ஒண்ணு இங்க அழுதுட்டு உட்கார்ல. ஏன்னா நானே அந்த வேலையை விட்டுடலாம் தான் கொஞ்ச நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப அது போனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், நான் நிம்மதியா இருக்கேன். என்ன இவ்வளவு பெரிய அடி வேலை போயிடுச்சுன்னு சொன்னா ஒரு பயம் இல்லாம ஒண்ணும் ஆகாத மாதிரி அந்த பெல்ட்ரி அடிச்சு பேசுறா. இவ திமிர் இன்னும் அடங்கலையே. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தாங்க புரியல, யார் இந்த வேலைக்கு பின்னால இருந்து பண்ணாங்க? யார் எனக்காக அனாவசியமா அங்க போய் பிரின்சிபால் கிட்ட எனக்காக பரிந்துரை பண்ணாங்கன்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியல. ஆனா நம்ம சொந்த ஃபேமிலியில இருக்கிற நம்ம கூடவே இருக்கிற ஒருத்தர் தான் நேர்ல வந்து என் வேலையை கெடுத்தாங்கன்னு காலேஜ் பிரின்சிபல் என்கிட்ட இன்னைக்கு தெளிவா ஆதாரத்தோட சொன்னாரு. லட்சுமி, அதுக்கு என்னடி சொல்ற? வாய்க்கு வந்தபடி பேசுற. இந்த வீட்டுல இருக்க யாராவது போய் வேலையை போகணும்னு அந்த காலேஜ்ல பேசுவாங்களா? என்னடி புதுசு புதுசா கதை சொல்ற? இதையெல்லாம் ஒரு காரணமா வச்சுக்கிட்டு எங்க மேல பழைய போட்டு மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போய் என் மகன் சுரேஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? நீ பிளான் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும்டிங்கிறாங்க. அத்தை, தயவு செஞ்சு தேவையில்லாம பேசாதீங்க. என் வேலையை கெடுத்தது சுரேஷ் தான் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. இது அவர் பண்ணல, எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் வேற யார பண்ணாங்க? வீட்டுல இருக்க என்னையும் மாமாவையும் சந்தேகப்படுறியா? நீ எங்களை வச்சு போட்டு போறியா? அத்தை, இந்த வீடுனா இந்த வீட்டுல இப்ப கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை மட்டும் நான் சொல்லல. அந்த வீட்டை விட்டு வெளியே போய் கொஞ்ச நாள்ல ஒரு வீட்டுல தங்கி இருந்தனே, அந்த வீட்டாலையும் சேர்த்துதான் சொல்றேன். அவர் தான் இதான் செஞ்சிருப்பாரு, இப்ப பதுங்கி இருக்காரு. கோவம் வந்து, என்ன மாமா இது? என்ன நடக்குதுங்க? இந்த மாதிரி இவ்வளவு சின்ன பொண்ணு எந்த தைரியத்துல எங்கிட்டே வரல நேட்டி எகிரி பேசுறா? நீங்க எல்லாரும் பெரியவங்க பார்த்து சும்மா வாய மூடிட்டு இருக்கீங்க, அவளை அடக்க மாட்டீங்களா? அதுக்கு ராகவனு, பாருங்க மாப்பிள்ள, அவசரப்படாதீங்க, அவளுக்கு நேரம் காலம் தெரியாம எதையாவது வளரிட்டு இருப்பா. ஏமா மதி, வாய திறந்தா கம்முன்னு இருக்க மாட்டியா? நீ பெரியவங்க இருக்கிற இடத்துல எதையாவது பேசி வம்பெடுத்து விட்டுட்டே இருப்பியா? உள்ள போக முதல்ல அப்படிங்கிறாங்க. இல்ல மாமா, நான் ஏன் உள்ள போகணும்? இன்னைக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். உங்க அருமை மாப்பிள்ள தங்கராஜ் தான் எனக்கு அந்த வேலை கிடைக்க கூடாதுன்னு என் வேலையை கெடுத்து விட்டுறாரு. காலேஜ்ல கரஸ்பாண்டன்ட்ட பார்த்து எனக்கு அந்த வேலை கிடைக்க கூடாதுன்னு என் வேலையை கெடுத்திருக்காரு. பரவாயில்ல, அவர் ஏதோ நல்லதுதான் எனக்கு பண்ணிருக்காரு. இனிமே நான் அந்த வீட்டுல ஜாலியா சுதந்திரமா இருப்பேன் பாருங்க. ஆமா, இதுக்கு மேல எனக்கு இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட மரியாதை இல்ல. நான் கிளம்புறேன், என் கௌரவமே போச்சு. நான் எதுக்கு இந்த பொண்ணோட வேலையை போகணும்ட்டு காலேஜ் போகணும்? எனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? இல்ல வேற வேலையே இல்லையா எனக்கு? மதி எதுக்கு? அப்படியாங்கன்னு ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. அப்ப 2 நாளைக்கு முன்னாடி நீங்க காலேஜுக்கு கார்ல வந்து பிரின்சிபால் ரூம்ல வச்சு பேசின விஷயம் எல்லாம் பொய், இப்ப எல்லாரும் முன்னாடி சாதிக்கிறீங்களா? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. நிறுத்தடி உன் பேச்ச. நான் எதுக்கடி உன் காலேஜுக்கு வர போறேன்? எனக்கு அங்க என்னடி வேலை? நான் என்ன படிக்கிற வயசுலயா இருக்கேன்? இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு பாடம் நடத்த வந்தேனா? எதை வச்சுடி சொல்ற? நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பாடம் நடத்த வரலாமாமா? அது உங்களுக்கு தெரியும். நீங்க அங்க வந்து என் வேலையை தூக்க என்னென்ன பேசிட்டு போனீங்கிற மொத்த விஷயமும் எனக்கு அக்கு வேற ஆணி வேற தெரியுமாமா. இனிமேலும் மறைக்க பார்க்காதீங்க.
ராகவன் அதுக்கு இங்க பாருமதி ஒரு வார்த்தை கூட பேசாத, ஒழுங்கா உள்ள போயிரு, தேவையில்லாம பெரியவங்க கிட்ட மாப்பிள்ளை கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, அப்புறம் விபரீதம் ஆயிடும். என்ன மாமா இது என் மேல இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிட்டு இருக்கா, பழி போடுறா. நீங்க என்னடானா குடும்ப தலைவர்னு பேருக்கு உட்கார்ந்துட்டு இன்னும் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு இங்க நியாயம் கிடைக்காது அப்படிங்கிறாரு. சுரேஷும் திருதிருன்னு முடிச்சிட்டு இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியாம. மதி நேரா போய் தங்கராஜோட சட்டையை பிடிச்சு, சொல்லுங்க நீங்க தானே என் வேலையை கெடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. எல்லாருமே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க.